30 வருட கால யுத்தம் குறித்து எங்கும் பேசவில்லை. யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எங்கும் காண்பிக்கப்படவில்லை. டயஸ்போராக்களை திருப்திப்படுத்ததான் அனுர இந்த விடயத்தை செய்தார் என்று மோசமான ஒரு கலாச்சாரத்தை இவர்கள் காட்டியிருக்கிறார். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்கின்ற செயல் ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் சிங்களவர்கள் வெறுப்புணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு செயல். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால அரசியல்வாதிகளுடைய பிரதான செயற்பாடு தலையீடு பிரதானமா இருக்குன்னு நிச்சயமா. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில மீண்டும் துப்பாக்கியை கொடுத்து யாரையாவது ஒருவரை கொல்ல சொல்வதற்கு இவர் தயாராகுவார். எப்படி துரையப்பாவை கொல்லுவதற்கு ஒரு பிரபாகரனை தெரிவு செய்தாரோ அது போன்ற இன்னொருத்தரை தெரிவு செய்து அவனை சுட்டு போட்டு நீங்க திரும்பவும் அரசியல் அதை தூய்மையாக்கிறதுக்கு திரும்பவும் தமிழ் தேசியம் பேசுவோம். எங்களுடைய நிலத்தியங்களை வாழ விடுங்கள், நிம்மதியாக வாழ விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு 1.5 ஆண்டு காலங்களுக்கு பல பிரதேசங்களை விட்டு வருகிறார். இதற்கு சிங்கள தரப்பினர் எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டும் அரசாங்கம். இனவாதத்தை பேசி என்ன செய்ய போறீங்க? திரும்பவும் மக்களை கொண்டு கொள்ள கொடுக்க போறீங்களா? நிறுத்துங்கள், தயவு செய்து நிப்பாட்டுங்கள். இந்த இன ரீதியான பேச்சுக்களை நிப்பாட்டுங்கள். மீண்டும் அவ்வாறான ஒரு களத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த சுமந்திரன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் செயற்படுகிறார். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு இன்றும் நாங்கள் தயாராக இருக்கும் நிலையில் இன்றைய மோடு பேசுவதற்கு பல விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு கலந்துரையாடுவதற்கு தயாராகி இருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சுகமாக இருக்கிறேன். ரைட், ஓகே. தெரியும், எங்களுக்கு நேற்றைய தினம் இலங்கையின் சுதந்திர தினம் 78வது சுதந்திர தின நிகழ்வு சுதந்திர சதுக்க வளாகத்திலே இடம்பெற்றது. அதே போல இது கொழும்பில் இடம்பெற்ற சுதந்திர தின விழா. ஆனால் வடக்கு கிழக்கிலே கரிநாள் என்று இந்த சுதந்திர தின நிகழ்வினை ஒரு குறிப்பிட்ட அனுஷ்டித்திருந்தார்கள். ஆம், அவை இதற்கு எதிரான போராட்டங்கள் வெடித்திருந்தது. கிளிநொச்சியில் கூட ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த போராட்டம் காரணமாக. இப்படி இருக்கிற நிலையில் மறுபக்கம் இன்னொன்று விடயம் இருக்கிறது. இந்த சரத் வீரசேகர போன்ற கடும் போக்குவாதிகள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்ற இந்த சுதந்திர தின நிகழ்வானது தமிழ் டயஸ்போராக்களை அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற அவர்களை திருப்திப்படுத்தத்தான் இவர்கள் இத சுதந்திர தினத்தையே செய்திருந்தார்கள். காரணம், 30 வருட கால யுத்தம் குறித்து எங்கும் பேசவில்லை. யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எங்கும் காண்பிக்கப்படவில்லை. விமானங்கள் காட்சிப்படுத்தப்படவில்லை. ஆகவே இது முற்று முழுதாக டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தத்தான் அனுர இந்த விடயத்தை செய்தார் என்று இன்னொரு பக்கமாக இப்போது 3 விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு பக்கம் தமிழர்கள் சுதந்திர தின நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மறுபக்கம் சரத் வீரசேகர போன்ற கடும் போக்குவாதிகள் தமிழர்களை திருப்திப்படுத்தான் இது என்று சுதந்திர தினமாக அவர் பிரகடனப்படுத்தினார். இந்த பக்கம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சொல்றார், கடும் போக்குவாதம் வேண்டாம், இனவாத ரீதியாக வேண்டாம், மதவாதம் வேண்டாம், எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற துணிப்பொருள் அவர்கள் அந்த சுதந்திர தின நிகழ்வு செய்கிறார். இப்ப 3 பக்கமும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? முதலிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், பிப்ரவரி 4ஆம் தேதி என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமான ஒரு சுதந்திர தினம். இதை தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் என்று பிரித்து பார்த்து அனுஷ்டிக்கப்பட வேண்டிய அல்லது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினம் அல்ல. இங்கு இரு சாரார்கள் மிக முக்கியமான சாரார்களாக பார்க்கப்படுகின்றார்கள். ஒன்று சிங்கள தரப்பிலிருந்து கடும்போக்கு இனவாதியாக கருதப்படக்கூடிய ஒரு சிலரும், அதே போன்று இனவாதத்தை அரசியல் முதலீடாக கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தரப்பினர், தமிழ் தரப்பினர்களே, அவர்களும் இந்த விடயத்தை இதற்கு எங்களுக்கான சுதந்திர தினம் அல்ல என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இங்கே ஸ்ரீதரன், மற்றது சாணக்கியன், சுமந்திரன் போன்றவர்கள் பொதுவாக சொல்ல போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரே ஒரு சீட் தான் கிடைச்சு. 14 ஆசனங்களை பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு கட்சி, ஒரு காலத்திலே எதிர்த்தரப்பிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திய ஒரு கட்சி, தமிழ் தரப்பினர் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியிலே இப்போது ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. அந்த அளவு தூரம் மக்கள் மத்தியிலே இவர்களுடைய செல்வாக்கள் இருந்திருக்கக்கூடியவர்கள் திரும்பவும் இந்த இன ரீதியான ஒரு செயற்பாடுகளை அல்லது இன ரீதியான ஒரு வாதத்தை முன்வைத்து அவர்கள்
அதற்கு அதை காட்டி மக்கள் மத்தியிலே தங்களுடைய அரசியலை வளர்த்து கொள்ள முடியும் என்று முயற்சிக்கின்றார்கள். முயற்சிக்கான ஒரு தருணமாகத்தான் இந்த இடத்தை சந்தர்ப்பத்தை எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கடந்த நாங்கள் செவ்வியிலேயும் பார்த்தோம், இந்த கிளாசோயா அந்த அபிவிருத்தி தொடர்பாக அது சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்கின்ற போது அதை ஒரு பேசி பொருளாக்கி வருகின்றார்கள் அவர்கள். அதையும் இதே இந்த இந்த சுதந்திர தினத்தையும் கரிநாளாக செயற்படுவதற்கு இதை அரசியல் தலையீடற்ற ஒரு விடயமாக பேசி அவர்கள் வெறுமனே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் அல்லது பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஊடாக இது முன்னெடுக்கப்படுகின்றது என்றார்கள். முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், பல்கலைக்கழக மாணவர்கள் என்பவர்கள் எந்த கல்வியை கற்றிருக்கிறார்கள்? இலவச கல்வி. இலவச கல்வி என்பது எங்கிருந்து கிடைக்கிறது? 70% சிங்களவர்களிடமும் 10% முஸ்லீம்களிடமும் மீதமுள்ள 20% தமிழர்களும் ஏனைய தரப்பினரிடமிருந்து பெறப்படுகின்ற வரிப்பணத்தினூடாக பெறப்படுகின்ற அந்த பணத்தினூடாக இவர்கள் இலவச கல்வி வழங்கப்படுகின்றது. இவ்வாறு இவர்கள் இது தமிழர்களுக்கான தேசிய தினம் அல்ல என்பதை அல்லது சுதந்திர தினம் அல்ல என்பதை இவர்கள் பேசுவதாக இருந்தால் முதல் இவர்கள் புறக்கணிக்க வேண்டியது அவர்களுடைய இலவச கல்வியை. இலவச கல்வியை புறக்கணித்து விட்டு கல்வியில் அவர் ஓரமாகிவிட்டுத்தான் இந்த இடத்திற்கு வர வேண்டும். இவர் இலவச கல்வியை பெற்றுக்கொண்டு அந்த கல்வியினூடாக கிடைக்கப்பட்ட பட்டதாரிகளாக இருந்து கொண்டு அந்த பட்டதாரியை பெற்றுக்கொண்டு இலவசமாக அரசு தொழிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடி கண்டு இது ஒட்டுமொத்த, அதாவது அந்நியர்கள் ஆதிசக்தி வெள்ளைக்காரர்களிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை ஒட்டுமொத்த மக்களும் சுதந்திரமாக அனுபவிக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை இவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். இது இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்கின்ற செயல் ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் சிங்களவர்கள் வெறுப்புணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார். அதே போல தான் சரத் வீரசேகரவும். சரத் வீரசேகரவுக்கு அவர்களுக்கு இனப்பிரச்சனை அல்லது இன துவேஷத்தை கக்காவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இல்லை. அவர் சொல்கிறார் என்ன, தமிழ் டயஸ்கோராக்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஜனாதிபதி இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறார். ஆனால் ஜனாதிபதி இந்த தடவை அவருடைய உரையிலே பேசுகின்ற போது இது ஒரு அரசியல் மேடையாக அவர் பயன்படுத்தவில்லை. எதிர்த்தரப்பினரை தாக்கி பேசவில்லை. எதிர்த்தரப்பினருடைய குற்றங்களை எந்த இடத்திலும் இவர் குறிப்பிடவில்லை. கடந்த 76 வருடங்களிலே நல்லதும் இடம்பெற்றிருக்கிறது, கெட்டதும் இடம்பெற்றிருக்கின்றது. நல்லதை நல்லதாக எடுத்துக்கொள்வோம், கெட்டதை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் நாட்டை முன்னேற்றுவதற்கு செயற்படுவோம் என்ற அடிப்படையிலே ஒரு நீதியான நியாயமான ஒரு பேச்சு அந்த இடத்தை பேசியிருக்கிறார். அவருக்கு வேணுமென்றால் இதில் பேசியிருக்கலாம், யுத்தத்தை பேசியிருக்கலாம், யுத்த வெற்றியை பேசியிருக்கலாம், இது போன்ற பல விடயங்களே பேசியிருக்கலாம். அவற்றையெல்லாம் மறக்க வைத்து மறந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ரீதியிலே ஜனாதிபதியோட உரையும் ஜனாதிபதியோட செயற்பாடும் அவ்வாறு தான் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தாண்டி வெறுமனே அரசியல் தேவைக்காக தங்களுடைய அரசியல் தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தந்தை செல்வாவுடைய காலத்திலிருந்து அவர் தன்னுடைய அரசியல் தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கிய ஒரு போராட்டம், கையிலேந்திய ஒரு துப்பாக்கி 30 வருட கால போராட்டமாக மாறி பல ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்து ஒரு இனப்படுகொலையாக மாற்றுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்தது. மீண்டும் அவ்வாறான ஒரு களத்தை அமைத்து கொடுப்பதற்கு தான் இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் போன்றவர்கள் செயற்படுகிறார்கள். அதற்காகத்தான் இந்த தமிழ் தரப்பினர்களையும் தமிழ் இளைஞர் யுவதிகளிடத்திலே தேவையற்ற கருத்துக்களை புதைத்து அவர்களுடைய தேவையற்ற கருத்துக்களை விதைத்து மீண்டும் இந்த இளைஞர் யுவதிகளை ஆயுத போராட்டத்தின் பக்கமோ அல்லது ஆயுதத்தின் பக்கம் கவர்ந்திழுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். தயவு செய்து தமிழ் மக்களிடம் நான் கும்பிட்டு கேட்கின்றேன், இவ்வாறான அரசியல்வாதிகள் விடயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், மிக தெளிவாக இருங்கள். இவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை வைத்து மேட்டுக்குடித்துவமான அந்த தலைமைத்துவத்தை வைத்துக் கொள்வதற்காக உங்களை பலிக்கடாவாக்கப் போகிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர் யுவதிகளை இவர்கள் ஆக்குவதற்காகத்தான் இவர்கள் இவ்வாறான முயற்சியில் ஈடுபடுகிறார். நான் சுமந்திரனிடத்திலேயும் ஸ்ரீதரனிடத்திலேயும் கேட்டுக்கொள்ளும், வினயமாக கேட்டுக்கொள்ளும், நீங்கள் தயவு செய்து இன ரீதியான அரசியல் செய்ய முற்பட வேண்டாம், அபிவிருத்தி அரசியலை செய்யுங்கள். இந்த மக்களுக்கான அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்துங்கள். அங்கு பல கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்குவதற்காக அதற்கு கோரிக்கையை வையுங்கள். பாராளுமன்றத்தில் அதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள், கேளுங்கள். கேட்டு அந்த மக்களுடைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கான ஒதுக்கீடுகளை அதிகமாக கேளுங்கள். இவ்வாறான அபிவிருத்தி சார்ந்த அரசியலை பேசி அந்த மக்களுடைய மனதை கவர்ந்து உங்களுடைய தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வது முயற்சிக்கிறதை விட்டுவிட்டு மீண்டும் 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 இந்த மக்களை இன ரீதியான பேச்சை பேசி அந்த மக்களை
பல நூற்றாண்டு காலம் பின்னடைவுக்கு ஏற்படுத்துவதை கூடிய அந்த அரசியலை விட்டுவிடுங்கள் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கிற இந்த அரசியல்வாதிகளிடம். ஆகவே தாகாவுடைய கருத்தின்படி இப்போ இந்த விஷயங்கள், இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால அரசியல்வாதிகளுடைய பிரதான செயற்பாடு, தலையீடு பிரதானமா இருக்குன்னு நிச்சயமா. ஆனால் அவர்கள் தங்களை ஒளித்து வைத்துக் கொண்டு இந்த மாணவர்களை முன்னுக்காகி இருக்கிறார்கள். ஆனாலும் இப்போ இத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கோரிக்கைகள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, ஒரு சில பதாகைகள் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். பட் இவங்க பிடிக்கிற பதாகைகள், இவங்க எழுப்புற கோஷங்களை வைத்து என்னன்னு பார்த்தா, எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு தாருங்கள், எங்களுடைய நிலங்களில் இராணுவ முகாம்களை அகற்றுங்கள், எங்களுடைய நிலங்களில் பலவந்தமான குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துங்கள், அதாவது சிங்கள குடியேற்றங்கள், குறிப்பாக இந்த கிவுலோய திட்டம் நீங்கள் கூட சொன்னீர்கள், இந்த மாதிரியான திட்டங்களை செய்யாதீர்கள், எங்களுடைய நிலத்தை எங்களை வாழ விடுங்கள், நிம்மதியாக வாழ விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ டிலுக்சன், நேற்றைய தினம் சுழிபுரத்திலே 30 வருட காலங்களாக அமைத்து வைக்கப்பட்ட இராணுவ முகாம் அகற்றப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. இராணுவ முகாம் ஒன்று அகற்றப்படுகிறது என்பது எவ்வளவு தூரம் பாரதூரமான ஒரு விடயம். அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழலிலே அவர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் அதெல்லாம் கவனிக்கப்பட்டு தான் அங்கு விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் பலாலி பகுதியிலும் சரி, இந்த மாதிரி சுழிபுரம் பகுதி போன்ற பல இடங்களை விடுவித்துக் கொண்டே வருகின்றார். 30 வருட காலத்தில் அவர்கள் பல உயிர்களை இழந்து கைப்பற்றிய பிரதேசங்களை இந்த ஒரு 1.5 ஆண்டு காலங்களுக்கு பல பிரதேசங்களை விட்டு வருகிறார். இதற்கு சிங்கள தரப்பினரிடம் எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டும் அரசாங்கம். இந்த அரசாங்கம் வெறுமனே அரசியல் ரீதியாக மாத்திரம் சிந்திக்குமாக இருந்தால், தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் வைத்திருக்க வேண்டும் என்று சிந்திக்குமாக இருந்தால், அவற்றை விடுவிக்காமல் சிங்கள மக்களை திருப்திப்படுத்திக் கொண்டு இந்த அரசாங்கம் இருக்கும். சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் இருப்போம். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட ஆட்சி காலத்திலாவது இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு விடுவிப்புகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரமாக வாழ விட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி செயற்பட்டு வருகின்ற போது இதை புரிந்து கொள்ளாமல் தாங்கள் அரசியலில் அனாதையாக நிற்கின்றார். சுமந்திரன் எங்கு இருந்தவர்? இப்போது ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கிறார். அவர் ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதராக பாராளுமன்றத்தில் இருந்தார். மிக முக்கியமான ஒரு தரப்பாக இருந்தார். இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுல முக்கியமான ஒரு ஆள் அவர். இன்றைக்கு அவருடைய செயற்பாடுகளும் நிலைப்பாடும் தமிழ் மக்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். மீண்டும் உங்களுடைய அரசியலை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் போராடுங்கள், போராட்டங்களை வையுங்கள். இங்கே எங்களுக்கு 1க்கு 2 மைதானத்தை தா, பல சுற்றுலா தலங்களை அமைப்பதற்கு தாராளமான இடங்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாணம் முழுக்க கடல்சார் பிரதேசம். சுற்றுலாத்துறையை அவர்கள் அங்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி விவசாயத்தில் இந்த இப்போது உருவாக்கப்படுகின்ற இந்த கிளாஸ் ஓயா திட்டத்தில் கூட நான் உத்தரவாதம் தருகிறேன், போராட்டம் நடத்தக்கூடிய 1000 தமிழர்களை கூட்டி தமிழ் விவசாயிகளை கூட்டி வாருங்கள், அவர்களுக்கு காணி பெற்றுத் தருவதற்கு நான் முன்னிட்டு செயற்படுகிறேன். நான் என்னுடைய உத்தரவாதத்தை, நீங்கள் சிங்களவர்கள் குடியேறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களா? 1000 தமிழ் விவசாயிகளை கொண்டாலும் 1000 தமிழ் விவசாயிகளுக்கும் நான் காணி பெற்று தருவதற்கு நான் முன்னின்று. நீங்கள் விவசாயத்தை விட்டு ஒதுங்கிவிட்டு விவசாய காணிகள் பயன்படுத்தப்படாத காணிகளாக இருக்கக்கூடிய நிலத்தை அரசாங்கம் அது ஒரு விவசாய காணியாக பயன்படுத்தக்கூடிய நாட்டின் பொருளாதாரத்திலே பெரும் பங்கு ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கின்றது. தமிழர்கள் நீங்கள் விவசாயத்தை விட்டு ஒதுங்கிக்கொண்டு விவசாய வேளாளர்கள் எல்லாருமே தமிழர்களை பொறுத்தவரை வேளாண்மை தான் அவர்களுடைய பிரதானமாக தொழிலாக இருக்கு. வடக்கு என்பது ஒரு விவசாய நாடு. முழுக்க விவசாயத்தில் பாருங்க, மன்னாராக இருக்கலாம், எல்லாம் குளங்கள் சார்ந்த ஊர்களே இருக்கின்றது. நான் கடந்த செவ்வியிலும் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அந்த நிலங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்களாக மாறினால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இதே பொருளாதாரத்தை தூக்கி வைப்பதாக இருந்தால் அந்த நிலங்களை பயன்படுத்துங்கள். தமிழ் விவசாயிகள் அதில் விவசாயம் செய்ய முன்வாருங்கள். நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை அரசாங்கத்தை கொடுங்கள். இந்த மாதிரியான அரசியல்வாதிகள்கிட்ட போய் சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த காணி வேணும், எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் காணி தாங்க. நான் இந்த தமிழர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதும் கூட அவர்களுக்காக முன்னின்று செயற்படுகிறேன். அவர்களுக்கான காணிகளை பெற்றுக் கொடுக்க 100 ஏக்கர் 200 ஏக்கர் அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய 33 வருட குத்தகைகளை வழங்கக்கூடிய அத்தனை காணிகளையும் தமிழ் தரப்பினர் விவசாயத்திற்காக வருவார்களா என்றால் அவர்களுக்கு எடுத்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நான் உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் 1000 பேர் அல்ல 2000 பேர் வந்தாலும் உங்களுக்கான காணியை அந்த பிரதேசத்தில் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் உத்தரவாதம் தார். எங்களுக்கு தேவை உற்பத்தி, நாட்டிற்கு தேவை உற்பத்தியின் ஊடாக பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும். பொருளாதாரத்தை அது சிங்களரா தமிழரா, தமிழ் பிரதேசமா, முஸ்லீம் பிரதேசமா, சிங்கள பிரதேசமா, தமிழ் பிரதேசமா என்பதல்ல. அது ஒரு விளைச்ச நிலங்கள் விளைவிக்கப்பட வேண்டும். எனவே அதற்கான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கொள்ள நீங்கள் அதை இன ரீதியாக பார்க்கிறீர்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் கடந்த செவியிலும் சொன்னேன்,
அங்கு வருகின்ற அபிவிருத்தி என்பது அங்குள்ள மக்களுக்கான பயன்படுத்தக்கூடிய விஷயம். அதை செய்ய விடுங்கள். அதற்கு நீங்கள் தடை முட்டுக்கட்டை இடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய அரசியல் தேவைக்காக, சுமந்திரனுடைய ஸ்ரீதரனுடைய அரசியல் தேவைக்காக, உங்களுடைய சுகபோகத்திற்காக நீங்கள் அதை தடுக்கிறீர்கள். அந்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள். தமிழ் மக்களை ஏமாற்றித்தான் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். அதை விட்டு விடுங்கள். அது கடந்த கால அரசியலில் செய்தார்கள், செய்து விட்டு போகட்டும். இந்த அரசாங்கம் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது, சூளுரைக்கிறது. இனவாதத்துக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சூளுரைக்கிறது இந்த அரசாங்கம். அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தவறான வழியில் மக்களை வழிநடத்தி செல்கிறீர்கள். எனவே இந்த தமிழ் அரசு எப்போது முகத்தை காட்டி இருக்கக்கூடிய அந்த 3-4 தமிழ் அரசியல்வாதிகளிடம் கேட்டுக்கொள்கிறார், அவர்கள் குறித்து தமிழ் மக்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளும். இவர்கள் உங்களை ஏமாற்றி தங்களுடைய அரசியல் தலைமைத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில மீண்டும் துப்பாக்கியை கொடுத்து யாரையாவது அவர்களை கொல்ல சொல்வதற்கு இவர் தயாராகுவார். எப்படி துரையப்பாவை கொள்ளுவதற்கு ஒரு பிரபாகரனை தெரிவு செய்தாரோ அது போன்று இன்னொரு தரப்பு தெரிவு செய்து அவனை சுட்டு போட்டு நீங்கள் திரும்பவும் அரசியலை அதை தூய்மையாக்கிறதுக்கு திரும்பவும் தமிழ் தேசியம் பேசுவாங்க. எனவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தமிழ் தரப்பினர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், வடக்கிலே கிழக்கிலே வாழக்கூடிய தமிழர்களிடம் நீங்கள் அபிவிருத்தி சார்ந்த அரசியலை பேசுங்கள். அபிவிருத்தி சார்ந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்துக்கு முன்வைங்கள். அது தரவில்லை என்றால் நாங்களும் வாரம் உங்களோட போராடுறது. நீங்கள் அபிவிருத்தி சார்ந்த அரசியல் இந்த அரசாங்கம் அல்ல சிங்கள தரப்பினர் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களாக இருந்தால் ஜனாதிபதியுடைய விஜயத்தை பாருங்கள். அவர் பதவி ஏற்றதுன்னு கிட்டத்தட்ட 7 தடவைகள் வடக்குக்கு விஜயம் செய்கிறார். விமல் ரத்நாயக சகோதரியாக இருக்கலாம், சுனில் கந்தனத்தி இவர்கள் எல்லாரும் அங்கு தொடர்ந்து பயணம் மேற்கொள்கிறார். ஏன்னால் அந்த மக்கள் அடிபட்டு நொம்பலப்பட்டு போயிருக்கின்றார்கள். எனவே அந்த மக்களை அனுசரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அவர்கள் அன்பு காட்டி அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற விதத்தில் இந்த அரசாங்கம் உன்னிப்பாக செயற்பட்டு வருகிறது. பல அபிவிருத்தி திட்டங்களை இங்கே கொண்டு போகுது. கடந்த சிங்கள அரசாங்கம் செய்திருக்கலாம், ஆனால் இந்த அரசாங்கம் அவ்வாறான அரசாங்கம் அல்ல. இதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அரசியல் தலைமைகளே இவ்வாறான ஒரு பொதுவான ஒரு நிகழ்வுகளை கூட நீங்கள் ஒரு கரிநாளாக ஆக்குகிறீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது, அந்த மக்களுடைய மனோநிலை ஏன் கழுவுகிறீர்கள்? இன்னொரு விடயம், யாழ்ப்பாணத்திலே மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது இண்டிபெண்டன்ட் டே. இவர்களுடைய கரிநாளை கொண்டாடம் அங்கே பழைய வாகனங்கள் அந்த இதுகள் எல்லாம் ஒரு பவனி கொண்டு வரப்பட்டு இந்த பக்கத்தில் அவ்வாறான பவனிகள் கூட நடைபெறவில்லை. பல மக்கள் கையில் பல விடயங்கள் அது யாழ்ப்பாணம் பூராகவும் பவனிகள் வந்திருக்கின்றது. ஆனால் அங்கே வெள்ளை பேப்பரிலே ஒரு கருப்பு புள்ளியை வைத்து போட்டு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் அந்த கருப்பு புள்ளியை தான் காட்டுவாங்க. அதுபோல் இந்த மாதிரியான ஒரு சில கருப்பு தினங்களை கொண்டாடியவர்கள் விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது. அதை விட மிக 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 வெள்ளை பேப்பர் நிறைந்த வெள்ளை உள்ளங்கள் அங்கே இருக்கின்றார்கள் வடக்கிலே. அவர்கள் தாராளமாக தெளிவடைந்து நிலையிலே ஒட்டுமொத்த பல்கலைக்கழக மாணவர்களும் இதுக்கு ஆதரவு வழங்கவில்லை. சில இடங்களிலே கடைகளை மூடுங்கள் சொன்னதுக்கு கடை மூட முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பல கடை ஒரு சில கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, பல கடைகள் எல்லாமே திறந்த நிலையில் தான். நேற்று பொதுவாகவே லீவு நாள் இருந்தாலும் அங்கே லீவு நாளிலே தூர பிரதேசங்களில் உள்ள கடைகள் மூட சொன்னதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு வருமானம் வேணும், வருமானத்தை வச்சு தான் அவர்கள் குடும்பத்தை ஓட்டுகிறார். அந்த நாள் நீங்கள் வைத்து கரிநாள் கருப்பு நாள் கருத்தால் மூடுங்கண்டாக்க எங்கே போவாங்க அவங்க? இப்படி நிலையில் இப்போ இந்த மாதிரியான போராட்டங்களை அரசாங்கம் எப்படி பார்க்குது? என்பிபி சார்பாக சரி, ஜேவிபி சார்பாக சரி, இப்போ இந்த தரப்பு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இல்லை, எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை, கிடையாது. மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் மக்களுடைய வைக்கிற கோரிக்கைகள் சம்பந்தமாக எதுவும் பேசுகிறாங்களா? இல்லை, மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். வடக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய உதாரணத்துக்கு சொல்லுவோம், உங்களுக்கு கடந்த சில நாட்களாக போராட்டம் இடம்பெற்றது. இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸருடைய போராட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால். ஜனாதிபதி அதை அழைத்து பேசினார். இறுதியில் என்ன நடந்தது? ஜனாதிபதி சட்டம் எதை சொல்கிறதோ அதை நீங்கள் ஏற்று நடந்து கொள்ளுங்கள். போட்டி பரீட்சையில் நீங்கள் தோற்றுங்கள், அதில் நீங்கள் உங்களுக்கான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துகிட்டு போங்க. உங்களை நாங்கள் தூரமாக்க போகிறது. நீங்கள் இந்த நாட்டுடைய பிரஜைகள், உங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பயன்படுத்தக்கூடியவர்களை நாங்கள் பயன்படுத்தும், ஆனால் சட்டத்திட்டத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், அந்த அடிப்படையில் நாங்கள் அதுக்கு புறம்பாக நாங்கள் செய்ய முடியாது. ஏன் அதற்கு பயப்படுகிறீர்கள்? ஒரு படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியருக்கு பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கு ஏன் பயன்படுகிறீர்கள்? கொஞ்சம் உங்களுக்கு மெனக்கணும், நீங்கள் படிக்கணும். அது என்ன இருக்கு, பொதுவான பொது அறிவு கேள்விகள் கேட்க போகிறாங்க. இதில் ஒரு 33 மார்க்ஸ் எடுத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் கிடைக்காதாக்களுக்கு அதுக்கு அடுத்த மாற்றீடான ஏதாவதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டீச்சிங் சரி வர இல்லையா, அதுக்கு அடுத்த ஒரு ஏதாவது விவசாய திணைக்களத்திலே ஏதாவது உங்களுக்கு ஒரு தொழில் தரப்போகிறாங்க. பட்டதாரிகளுக்கான தொழில் நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், எனவே அவர்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியாக செவிசாய்க்கக்கூடிய அரசாங்கமாக இருக்காது வடக்கினுடைய குரலை. அதைத்தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை அரசு தரப்பினிடத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மந்திரியிடம் அல்லது அங்கே இருக்கிற அமைச்சரிடம் நீங்கள் முன்வைக்கலாம்.
இல்லை உங்களுக்கு அவரிடம் போக உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் கட்சிசார் ரீதியாக வேறு ஏதாவது அரசியல் செய்கிறீர்களா இருந்தால் உங்களுடைய தரப்பு சார்ந்தவர்களிடம் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயத்தை பேசுங்கள். சுமந்திரனிடம் கொண்டு கொடுங்க கோரிக்கைகள், மனுக்களை அவரிடம் கொடுங்கள், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏனைய ஸ்ரீதரனிடம் கொடுங்கள், அல்லது சாணக்கியனிடம் கொண்டு கொடுங்கள். அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசட்டும். பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற போது அது பேசுபொருள் நியாயமானதாக இருந்தால் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும், பாராளுமன்றம் அங்கீகரிக்கும், கேபினெட்டில் பேசுவாங்க, முடிவெடுப்பாங்க, அதற்கான அபிவிருத்தியை கொண்டு சேர்ப்பாங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் திரும்பவும் இனவாதத்தை பேசி என்ன செய்ய போகிறீங்க? திரும்பவும் மக்களை கொண்டு கொள்ள கொடுக்க போகிறீங்களா? திரும்ப இன்னொரு ஒரு 30,000-40,000 பேரை கொண்டு இது கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்கன்னு தெரியாமல் போட்டு ஒரேடியாக போட்டு கொத்தா கொலை செய்கிறதுக்காக நீங்கள் ஒரு களத்தை அமைத்து கொடுக்க போகிறீர்களா? நிறுத்துங்கள், தயவு செய்து நிப்பாட்டுங்கள். இந்த இன ரீதியான பேச்சுக்களை நிப்பாட்டுங்கள். அது முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம், தமிழ் தரப்பாக இருக்கலாம், சிங்கள தரப்பினர்களாக இருக்கலாம். இன ரீதியான அரசியலை விட்டு விலகுங்கள். உங்களால் அபிவிருத்தி அரசியல் செய்ய முடியுமா? இவர்களை விட நாங்கள் அபிவிருத்தி செய்வோம், இவர்களை விட இந்த நாட்டை அபிவிருத்தி செய்து காட்டுகிறோம் என்ற அடிப்படையில் அபிவிருத்திகளை பேசுங்கள், புதிய திட்டங்களை பேசுங்கள். அதை எடுத்து செய்ய முடியுமா? இந்த அரசாங்கத்தை பாருங்கள், பழைய எந்த ஒரு திட்டத்தையும் கைவிட இல்லை. கடந்த கால அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட இல்லை. ஏன்னா அது மக்களுடைய காசால் உருவாக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வங்கள் அதுக்கு எட்டையாக்கிக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அதை அப்படியே விட்டு போட்டு இன்னொன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மீதி பணத்தை செய்து அதை பூர்த்தி செய்கிறோம். நாங்கள் பூர்த்தி செய்து தான் அந்த விஷயத்தை செய்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வடக்கில் இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பாசன திட்டமும் கூட கடந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்டு கல் வைக்கப்பட்டு அதுக்கான திட்டங்கள் சில முன்னெடுக்க கொண்டு வரப்பட்டது. அதை மீதியை செய்து முடித்து போட்டு அந்த மக்களுக்கு பிரயோசனம் பார்ப்பது. இப்போ நான் இதே மாதிரி மற்ற பக்கத்தாலையும் பேசுகிறேன். எப்படின்னா இப்போ சரத் வீரசேகர போனவங்க சொல்கிறாங்க தானே, அதே மாதிரி சிங்கள நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த விஷயத்த பேசுகிறாங்க. ஜனாதிபதி அனுர ஏன் யுத்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு இவர் ஏன் பின்வாங்குறாரு, யுத்தம் சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்கு ஏன் பின்வாங்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இது கூட இந்த இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சோடனே சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்களில் பார்க்குற பதிவு தான், அனுரகுமார் திசாநாயக்க யுத்தத்தை மறந்துட்டு இந்த திட்வா புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ராணுவம் எப்படி செஞ்சு அதான் ஹைலைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவர் அது அப்படி இதாக்குறாரு? யுத்த வெற்றி இது சுதந்திர தினம்னு சொல்லி சொன்னால், சுதந்திர தினத்தில் பேச வேண்டியது நாங்கள் பேசுவதாக இருந்தால் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய அன்றைய போர் வீரர்களை பற்றி பேசணும். வெள்ளக்காரனுக்கு எதிரான போராடி யார், எத்தனை தமிழர்கள் போராடி இருக்கிறார்கள், எத்தனை சிங்களவர்கள் போராட்டத்திலே மரணித்திருக்கிறார்கள், வெள்ளைக்காரருக்கு எதிராக எத்தனை சரதியன்கள் உருவாகி இருக்கிறார்கள், எத்தனை ரொபின்ஹுட்ஸ் இருந்திருக்கிறாங்க, எத்தனை தமிழ் போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளைக்காரனுக்கு எதிராக, எத்தனை முஸ்லீம் போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பேசலாம். ஏன்னா இது பொதுவான சுதந்திர தினம். இந்த இடத்துல எதுக்கு நாங்கள் யுத்த வெற்றியை பேசணும்? அது ஒரு வடு, ஒரு காயம். ஒருத்தருக்கு அது ஒரு வெற்றியாக இருக்கலாம், ஆனால் அது தமிழ் தரப்பிற்கு அது காயம். இந்த இடத்துல அதை கொண்டாடப்படுகின்ற போது தமிழ் தரப்பினை நாங்கள் வேண்டுமென்றே அவர்களை காயப்படுத்துகிறோம். மீண்டும் ஏன் அவர்களை காயப்படுத்துவதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் இயற்கையால் ஒரு அழிவு தான் இந்த திக்வா புயல். அந்த நேரம் இராணுவம் செயற்பட்டது. எவ்வாறு செயற்பட்டது? பொதுவாக யாரென்று பார்க்காமல் இயற்கை எங்களை அழித்து விட்டு போயிடுது. வடக்கு கிழக்கு என்று பார்க்கவில்லை, தமிழர் சிங்களவர் என்று பார்க்கவில்லை. அது அந்த புயல் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு போச்சு. அப்போ அந்த நேரம் இராணுவம் செயற்பட்டது. யார் எவரென்று பார்க்கவில்லை, தமிழர் சிங்களவர் என்று பார்க்கவில்லை, முஸ்லீமா சிங்களவனான்னு பார்க்கவில்லை, இது எந்த பூமி என்று பார்க்கவில்லை, தமிழ் பூமியா சிங்கள பூமியா முஸ்லீம் பூமியா என்று பார்க்கவில்லை. எல்லா இடத்திலும் இராணுவம் வேலை செய்யுது. அதை கட்டாயம் பாராட்டி பேச வேண்டும். ஆனால் கடந்த கால யுத்தம் என்பது திரும்ப பேசி அந்த விடயத்தை தூக்கி பிடிப்பதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே அது தவிர்க்கப்பட்டது. பேசப்பட வேண்டிய விஷயம் பேசப்பட்டது, தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னும் இந்த நாட்டுக்குள்ளே யுத்தம் ஒன்று இல்லை. யாரையும் பயங்காட்டுறதுக்கு இருக்கிற ஆயுத பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சீனாவுக்கோ இந்தியாவுக்கோ ஆயுத பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் ஒரு பிரயோசனம் எங்களுக்கு இல்லை. அதற்கு செலவழிக்கின்ற செலவு, ஒரு ஹெலிகாப்டரை மேலுக்கு ஏற்றினா 75,000 செலவாகும். 10 ஹெலிகாப்டர் ஏற்றினா 7.5 லட்சம் ரூபா. அப்போ ஒரு பிக் விமானத்தை ஏற்றுறேன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அந்த செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கு. இதற்காக அணிவகுப்புக்காக கொண்டு வரப்பட்ட இராணுவ வீரர்கள் அதிகமாக கொண்டு வரப்பட்டால் அவர்களுக்கான எக்ஸ்ட்ரா கொடுப்பனவுகள் கொடுக்கப்படணும். அவர்கள் தவிக்கப்பட்டிருக்கணும். எக்கச்சக்கமான செலவுகள் குறைக்கப்பட்ட நிலையிலே சுதந்திரமாக கொண்டாடப்பட்டு முடிஞ்சு. சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு இன்றைக்கு அடுத்த நாள் நாங்கள் இருக்கிறோம். அதை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு சிலர் லூசுத்தனமாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். இன்னொரு விஷயம் தான் நாங்கள் எழுதி அதை பேசிடலாம். இப்போ இந்த போட்டுவ எஸ்எல்பிபி சார்ந்த ஒரு சில முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இந்த கட்சிக்காரவங்கலாம் எப்படி விமர்சிக்கிறாங்க, சர்ச்சையை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், அந்த காலத்துலலாம் ஜனாதிபதிமார் தேசிய தினத்தில் நின்றாலே ஒரு கம்பீரம் இருக்கும்,
ஒரு 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 அபிமானம் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு வீரம் தென்படும் அப்படின்னு. ஆனால் நேற்றைய நிகழ்வில் வச்சு ஜனாதிபதியுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி இதையும் அதையும் ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிவப்பு சால்வையுடன் வந்து நின்றா அது ஒரு கம்பீரம். ஆனால் இன்று இவர் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரியே உடை அணிகிறார். அவருடைய தோற்றம் இன்று கேலிக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. இது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கும் தெரியும். விமர்சனத்துக்கு உட்படுத்துவதற்கு எதுவும் இல்லாத போது எங்களுடைய ஜனாதிபதி ஷர்ட் பட்டன் திறந்திருந்தால் அதையும் விமர்சனமாக்குவாங்க. பொக்கெட்டில் ஏதாவது கருப்பு இருந்தால் பூச்சி ஓடனா அதையும் விமர்சனமாக்குவாங்க. அவர்கிட்ட பொக்கெட்டில் பூச்சி போகுதுன்னு போட்டு இவர்கள் சார்ந்த ஒரு ஊடகவியலாளர் ஒருவரே ஜனாதிபதி பெல்ட் போட்டு வந்திருக்கிறான்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறார். அது சாதாரண விஷயம். எங்களுக்கு அது சொல்லும், பெல்ட் எல்லாரும் போடணும், ஜனாதிபதி எல்லாரும் போடணும். அதை அவர்களே ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு அதை ஒரு விமர்சனமாக்குகின்றார். அவர்களுக்கு வேறு விமர்சனம் இல்லை. இந்த அரசாங்கம் போகின்ற உதாரணத்துக்கு ஒரு எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு விற்பனர், ஒரு பொருளாதார விற்பனராக இருக்கக்கூடிய சில்வா, அர்சடி சில்வா, தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை பார்த்து வாருங்கள். இந்த அரசாங்கம் குறித்த விடயத்தில் அவர் எந்த விதமான பிழை காண்பதில்லை. பொருளாதார ரீதியாக அவர் பொருளாதார நிபுணராக இருக்கிற அடிப்படையில் பொருளாதார ரீதியாக இந்த அரசாங்கம் வளர்ந்து கொண்டு போகின்றது அப்படின்னு பேசுகிறார். அதே போன்று எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பல இவர்களுக்கு காது சாய்த்த இவர்களுக்காக முன்னின்று செயற்பட்ட பல மதகுருமார்கள் கூட, பிக்குகள் கூட இப்போது அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் இந்த நாடு சரியான பாதையிலே போகின்றது. இவர்கள் பல விடயங்களை முயற்சி செய்கிறார்கள், ஒன்றுமே இவர்களுக்கு சரி வரல. எனவே இவர்களுக்கு ஒன்றும் சரிவராத காரணத்தினால் அவருடைய மூக்கு சரியில்லை, இவருடைய நாக்கு சரியில்லை, இவருடைய சட்டம் சரியில்லை, இவர் ஆள் சரியில்லைன்னு சொல்லி இந்த விமர்சனத்தை வச்சு வராங்க. நான் உண்மையிலே நினைத்தேன் திலுக்ஷன், இந்த சிரந்தி நாமல் ராஜபக்ச குறித்த விடயத்தை விசாரிப்பீர்கள், அது சம்பந்தமாக பேசுவீர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசியிருக்கின்றீர்கள். சிரந்தி நாமல் ராஜபக்ச குற்றவாளிகளாக இருந்தால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் 1000 பேர் அல்ல, 1000 பேர் 10,000 பேர் வந்தாலும் ஒரு கட்டத்திலே இப்போ 100 பேர் 10 பேரோடு இப்போ ரணில் விக்ரமசிங்கேக்கு வார மாதிரி ஒரு நிலைமை வரும். அந்த சந்தர்ப்பத்தில் புரிஞ்சுக்கலுங்க நாமல் ராஜபக்ச உள்ளுக்கு போகிறார் என்பது அதுதான் அறிகுறி. போவாருன்னு சொல்கிறீங்க, உள்ளுக்கு போவாங்க. குற்றவாளிகள் அவர்கள். குற்றம் இது இந்த அரசாங்கத்தால் போடப்பட்ட வழக்கு அல்ல. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் போடப்பட்ட வழக்கு. அது சிரந்திக்கும் சரி, நாமல் ராஜபக்சேவுடைய வழக்கு, வசீம் தாஜினுடைய வழக்குகளா இருக்குல்ல, அதெல்லாம் முந்தைய வழக்கு. புதிய வழக்கு இப்போது கேல்பத்ர பத்மே சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவரே வந்து வெளியில சொல்லியிருக்காரு என்ன விசாரிக்கப்பட்டதுன்றது. கேல்பத்ர பத்மே தெரியுமா, இந்த போட்டோ உங்களுக்கு தெரியுமா, அப்ப இந்த போட்டோ தெரியுமா தெரியாதா? ஓ தெரியும். அந்த போட்டோக்கு பின்னால் இருக்க விஷயம் இவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப அந்த போட்டோக்கு பின்னுக்கு இவர்கிட்ட ஒரு காட்டி கேட்ட போட்டோ இவரை தெரியுமான்றது காட்டிக்கிறாங்க. ஓ தெரியும் தெரியும்னு சொல்லிக்கிறார், தெரியான்னு சொல்லிட்டு வருவார். ஸோ தெரியும்னு சொல்லியிருந்தால் அந்த போட்டோவுக்கு பின்னால் உள்ள ரகசியம் அங்கே இருக்கக்கூடிய சிஐடி ஆஃபீஸருக்கு தெரியும். அடுத்த விசாரணையில் அது இது என்னத்துக்காக கேட்டோம்ன்றது விசாரிக்கப்படும். அப்போ இவர வாயால் தவளை தன் வாயால் கெடுமன்ற மாதிரி இவர் சில விஷயங்களில் மாட்டிக்கொள்கிறார். இவர் சும்மா வெளியில் வந்து காய்ச்சது, அங்கே கெத்து போட்டு காய்ச்சதுக்கு ஒன்றும் அங்கே உள்ளூர் காய்க்க போகிறது இல்லை. 325 கண்டெய்னர் பற்றி காய்ச்சேன்னு சொல்லி போட்டு வெளியால் மீடியா ஷோ காட்டிட்டு போயிட்டார். பட் அடுத்த தடவை வரக்குள்ள 1000 100 ஆகும், அதுக்கு அடுத்த தடவை 100 10 ஆகும். அடுத்த இவர் மட்டும் தனியே போவார், தனியே பேத்து அப்படி வெளியில் வராமல் உள்ளுக்கு இருப்பார். முன்னுக்கு ஏதோ ஒரு திருப்பம் இருக்கு, நிறைய திருப்பம் இருக்குது. குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. நீதித்துறை சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காவல்துறை சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காவல்துறையிலே பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஏனைய அரசு திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள், அரசு நிர்வாகம், அரசு இயந்திரங்களுக்குள் பல மாற்றங்கள் எதிர்காலத்தில் இந்த வருடம் நான் சொன்னேன் 2026 என்பது இந்த கரப்டட் பர்சன்ஸ், கரப்டட் கைஸ், இந்த கரப்ஷன் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்யக்கூடிய ஒரு ஆண்டு, அதாவது தீபாவளி கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கலாம் அந்த ஆண்டு. ரைட், ஓகே. நன்றி தாகா ஐன்ஸ்டைன் அவர்களே, இந்த நம்மோடு இணைந்து இவ்வளவு விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஒளிப்பதிவாளர்களான இருவருக்கும், திலுக்ஷனுக்கும், இந்த லங்காஸ்ரீக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேர்காண நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹனுடன் நான் டெல்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.